वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाईन अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। फ़इन्न अस्दक़ल हदीथि किताबुल्लाह व ख़ैरल हदीय्यि हदीय्यि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहददातुहा व कुल्ल मुहददतिन बिदअ व कुल्ल बिदअतिन दलाला व कुल्ल दलालतिन फिन्नार। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த உலகத்திலே உள்ள இடங்களில், ஊர்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் அல்லாஹுவை சுஜூது செய்கின்ற மஸ்ஜிதுகள் அப்படி என்றார்கள். வ அப்கலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹுக்கு இந்த உலகத்திலே உள்ள ஊர்களிலே உள்ள இடங்களில் மிக வெறுப்பான இடம் கடைத்தெருக்கள் அப்படி நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்துல நம்ம சுத்தி திரிகிற நேரம், கடைத்தெருக்களில் நாம் போய் வருகிற நேரம் போறது விளங்காது. அல்லாஹ்ட மஸ்ஜிதுல நாம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் மிக நீண்ட நேரம் போல தெரியும். அல்லாஹுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித், ஷைத்தானுக்கு விருப்பமான இடம் கடைத்தெருக்கள். அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் கோபமான இடம் கடைத்தெருக்கள், நமக்கு விருப்பமான இடம் கடைத்தெருக்கள். அதனாலதான் நீங்க ஃபுட் சிட்டில கீழ்ஸில போனீங்கன்னா, அதே மாதிரி ஜெயிலையும் அங்க குலக்கு இருக்காது, டைம் பார்க்கறதுக்கு ஒரு இடம் இருக்காது. அங்க வேலை செய்யற ஆட்களுக்கும் ஒச்சக்கட்ட விட மாட்டாங்க. ஏனென்றா அங்க உள்ளுக்கு போயிட்டோம் என்று சொன்னா எவ்வளவு நேரம் போனாலும் நம்ம பொருளை வாங்குறதுல தான் சிந்தனை இருக்கும். அப்படியே பெரிய ஒரு கொலை கொண்டு வச்சிருப்பாங்கண்டா எல்லாரும் நேரத்தை பார்த்து பார்த்து சாமான குறைய வாங்குறதுல அவங்களோட சிந்தனை நேரத்துல போயிடும். அதனால அங்க ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க, பெரிய ஒச்சிகளை நேரங்களை வைக்க மாட்டாங்க. ஏன்னா நேரத்தை வச்சா ஓ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாரு, பிள்ளை ஸ்கூலுக்கு கூட்டு வரும், ஓ 10 மணி ஆயிட்டா 12 மணி ஆயிட்டா அப்படின்னு டைமை பார்ப்பாங்க. அந்த டைமை பார்க்காம இருக்கிறதுக்கு தான் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலுகள்ல என்ன செய்வாங்கன்னா இந்த நேரங்களை காட்சிப்படுத்தல வைக்க மாட்டாங்க. மனுஷன் தன்னை அறியாம என்ன செய்வான், அதுல நேர காலத்தை செலவழிப்பான். அதனாலதான் லைட்டை போட்டே இருப்பாங்க. அங்க அது இரவுண்டாலும் பகல்ண்டாலும் லைட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சூரியன் மறைகிறதோ அல்லது உதிக்கிறதோ நமக்கு விளங்காது. ஏன்னா நம்மட சிந்தனை எல்லாம் அதுக்குள்ள இருக்கணும் என்பதற்காக. ஆனா மஸ்ஜிதை பொறுத்த மட்டும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பள்ளிவாசல்ல கொஞ்ச நேரம் இருந்தாலும் அது பெரிய ஒரு பாரமாக தெரியும். அப்பதான் கை கெடுக்கிறது, கொலஸ்ட்ரால் கூடிட்டோ என்று எண்ணம் பாரது, வாய் காய்கிறது, சுகர் ஓவர் ஆயிட்டோ என்ற எண்ணம் பாரது,
இந்த ஷைத்தானும் எப்படியாவது நல்ல சிந்தனைகள்ல நல்ல இடங்கள்ல இருந்து நம்மளை கொண்டு போய் எப்படியாவது அவனுக்கு விருப்பமான அல்லாஹுக்கு வெறுப்பான இடங்கள்ல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுல ஷைத்தானுக்கு மிக போராட்டம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது பல கட்டங்களை உள்ளடக்கிய வாழ்வாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முதல் நீங்க இந்த உலகத்துல பிறந்த இறந்த எல்லோருமே ஒரு இடத்துல இருந்தோம். ஆலமுல் அர்வா, உயிர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிற ஒரு இடம், அப்படி என்று ஒரு இடம் இருந்தது. அதுல நம்ம எல்லாம் இருந்தோம். அதுல இருந்ததற்கு பிறகுதான் அந்த கட்டத்தை முடித்து கொண்டு தாயுடைய கருவறைக்குள் வந்தோம். தாயுடைய கருவறையில் நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் தாயுடைய கருவறைக்குள் வாழ்ந்தோம். அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவு காலத்தை அதுக்குள் நாடுகிறானோ அந்த காலத்தோடு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னர் தாயுடைய கருவறைக்குள் இருந்தோம். சிலருக்கு 7 மாதங்கள், சிலருக்கு 8 மாதங்கள், சிலருக்கு 9 மாதங்கள். அந்த தாயுடைய கருவறையை முடித்து விட்டதன் பிற்பாடு இந்த உலக வாழ்வுக்கு வந்தோம். இந்த உலக வாழ்வு என்பது 60 வருஷம் அல்லது 70 வருஷம், இவ்வளவுதான். இந்த உலக வாழ்வை முடித்து கொண்டு நானும் நீங்களும் போக இருக்கின்ற இடம் பர்சக் என்று சொல்லுகின்ற அந்த கபருடைய வாழ்வுக்கு நாங்கள் போக இருக்கிறோம். அந்த வாழ்க்கை எவ்வளவு காலம்? 60 வருஷமா, 70 வருஷமா, 100 வருஷமா, 200 வருஷமா, 1000 வருஷமா, 5000 வருஷமா தெரியாது. அப்ப இந்த உலகத்துல வாழுகின்ற வாழ்க்கையுடைய கால வரையறை நமக்கு தெரியும். நம்ம மேக்சிமம் இந்த உலகத்துல 60 வருஷம் தான் வாழ போறோம். அதோட இந்த உலக வாழ்வை முடித்துக் கொள்வோம். 40 முடிச்சு கொள்ளலாம், 50 முடிச்சு கொள்ளலாம். அதை முடிச்ச உடனே நம்ம போற இடம் அது கபரு. அதுக்குள்ள எவ்வளவு காலம் என்பது அது அல்லாஹ் தான் அறிவான். அதை இந்த உலகத்துல உள்ள யாருக்குமே அல்லாஹு தஆலா கொடுக்கல, நபிக்கும் கொடுக்கல. அது அல்லாஹ் தன் பக்கம் வைத்திருக்கின்ற, மறைத்து வைத்திருக்கிற அது ஒரு இல்ம், அது அல்லாஹுக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தூய்மையான மனிதர், மிக துப்புரவான மனிதர். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் நாம் உங்களை பாதுகாப்போம் அப்படி என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட மனிதர் தான் அல்லாஹ்வுடைய ரசூல். உங்களை இந்த உலகத்தில் யாரும் கொல்ல முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு மெய்ப்பாதுகாவலரையும் வைத்துக் கொள்ளல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல சாதாரண மனிதர்களை போல என்ன செய்தாங்க, அவங்களோட பணிகள்ல ஈடுபட்டாங்க. ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகைக்கும் மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாஅத்துல முன்னால வந்து நின்று தொழுதாங்க. இந்த காலத்தை விடவும் அந்த காலத்துல கொலை செய்யறது ஈஸி, லேசி. இப்பயாவது சிசிடி கேமராவுல மனுஷன் மாட்டிக்குவான், போலீஸ் இருக்குது, சிஐடி இருக்குது, விசாரணையில மாட்டி பட்டுருவான். அந்த காலம் அப்படி அல்ல. இரவுல நின்று குத்திட்டு போனாலும் யாருக்கும் தெரியாது. கண்டாத்தான், கண்ணால கண்டாத்தான் கையுமையுமாக பிடிக்கலாம். அப்படியான காலத்திலையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து மறைந்து மாடிகளுக்குள்ள ஒளிந்திருந்து ரசூலுல்லாஹ் வாழல. குடிசையில தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்துச்சு. சாதாரண மனிதர்களோடு சேர்ந்திருந்தாங்க. 5 நேரமும் பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய தூதர் இமாமத்து செய்தார்கள். ஆட்சி அதிகாரத்தை நிறுவினார்கள். மெய்ப்பாதுகாவலர்கள் கூட எடுத்துக்கொள்ளவில்லை. யுத்த களத்தில் காவிர்களை நேருக்கு நேர் சந்தித்தார்கள். ஆனா அல்லாஹு தஆலா சொன்னானே, வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், உங்களை நிச்சயமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய தீங்கிலே இருந்து பாதுகாப்பான். இந்த உலகத்துல அல்லாஹ் பாதுகாத்தவன். நாளை மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் மிகவும் சிறப்பானவர். அவர் எழுப்பப்படுகிற இடம் மகாமன் மஹ்மூதன், புகழுக்குரிய இடத்துல அல்லாஹ் அவரை எழுப்புவான். எல்லா நபிமார்களும் உம்மத்தி உம்மத்தி என்று அழாமல் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் ஆத்மாவே என் ஆத்மாவே என்று ஒவ்வொரு நபிமார்களும் அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை பற்றி எதையும் பொருட்படுத்தாமல் யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமூகமே என் சமூகமே என்ற ஒரே ஒரு நபி ரசூலுல்லாஹ் தான். அவர் சுவர்க்கவாதி, அவர் பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர், அவர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர்தான் இறுதியான ரசூல்.
அவருக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஓதப்படுகிற பின்பற்றப்படுகிற வேதம். அவரைத்தான் இந்த உலகத்தில் இறுதியான ரசூலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இன்ஜீல். ஆனால் அவர் இந்த உலகத்தில் மரணிக்கவில்லை. அவர் இந்த உலகத்திலே இருந்து வானத்துக்கு உயர்த்தப்பட்டவர். அவர் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மறுமையுடைய நாள் அன்மிக்கின்ற சமயத்தில் அவர் இந்த பூமிக்கு வருவார். வருகிற போதும் அவருக்கு வழங்கப்பட்ட வேதத்தை பிரச்சாரம் செய்ய மாட்டார். இறை தூதருக்கு வழங்கப்பட்ட அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் தான் அவர் பிரச்சாரம் செய்வார். அவர் ஒரு சீர்திருத்த மனிதராக இந்த மண்ணுக்கு மேலே இருப்பார். இறுதியான நபி என்பதும் இறை தூதர் ரசூலுல்லாஹுக்கு தான் சாரும். இவ்வளவு சிறப்பையும் பெற்ற ரசூலுல்லாஹ், இவ்வளவு சிறப்பையும் பெற்ற ரசூலுல்லாஹ், மறுமையில நடக்குகின்ற தண்டனைகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், கபருல நடக்குகின்ற வேதனைகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், சுவர்க்கத்தின் இன்பத்தை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், இந்த உலக வாழ்வு ஒரு தற்காலிகமானது என்பதை அந்த சஹாபாக்குடைய உள்ளத்தில் ஊட்டி வளர்த்த ரசூலுல்லாஹ் எதுக்கு தௌபா கேட்கணும், எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும், எதுக்கு அல்லாஹ் கிட்ட 4 விஷயத்தையும் மறக்காமல் தன்னுடைய தொழுகையிலே ரசூலுல்லாஹ் கேட்கணும்? யோசித்து பாருங்க நீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில 1377வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இதா தஷஹத அஹதுக்கும் ஃபல்யஸ்தஇஸ் பில்லாஹி மின் அர்பா. நீங்கள் எல்லாம் அத்தஹியாத் ஓதி முடித்து விட்டால் உங்களில் ஒருவர் கடைசி அத்தஹியாத் முடிந்ததும் அவர் அல்லாஹ்விடத்தில் 4 விடயத்திலே இருந்து பாதுகாப்பு தேடட்டும். ஏன்னாங்க ரசூலுல்லாஹ், நமக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் பேருக்கு பாடம் இல்லை, நமக்கு ஓதுறதுக்கு நேரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேருக்கு அது பாடம் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர். கபருடைய இந்த உலக கபரு வாழ்க்கையில் அவருடைய உடம்பை மண் தின்ன மாட்டாது. அவர் இன்றும் புனிதமான தன்னுடைய உடலோடு தான் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ரசூல் தொழுகையில கடைசி அத்தஹியாத்துல வளமையாக விடாம அல்லாஹ் கிட்ட இந்த துஆவை கேட்பாங்களாம். 4 விஷயத்தில இருந்து பாதுகாப்பு தேடுவார்களாம். ரசூலுல்லாஹ் எப்படி தேடுவாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் அஸாபின் நார், நரக வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நமக்குத்தான் தெரியாது நாம் கபருல எப்படி வாழப் போகிறோம் என்று தெரியாது. ஏண்டா நமக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற சிறப்பு கிடையாது. சஹாபாக்கள் சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதரினால் அன்று சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் இதை மறக்காமல் ஓதினார்கள். ரசூலுல்லாஹ் சுவர்க்கவாதி, யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அவர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டதை போல இந்த உலகத்திலே பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர் ரசூலுல்லாஹ். இவ்வளவு சிறப்பு இருந்தும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட தொழுகை என்பது என்ன? தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். அதுதானே தொழுகை. ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி சஹாபாக்களுடைய சிந்தனைகள்ல இந்த தொழுகையுடைய மகத்துவத்தை ஊற்றுறாங்க. உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுது, அதுல 5 நேரம் ஒரு மனிதன் குளிக்கிறான். அவனுடைய உடம்பில் இருந்து ஏதாவது ஊத்தைகள் மிஞ்சுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் இல்லேண்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உதாரணத்தை சொல்லி அந்த சஹாபாக்குடைய உள்ளத்துல தொழுகையுடைய மகத்துவத்தை ஊத்துறாங்க. எப்படி 5 நேர ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஓடுகிற ஆற்றில் குளிக்கிற போது உடம்பில் எந்த அழுக்குகளும் இருக்காதோ, அவன் 5 நேர தொழுகையை தொழுகிற போது அவனுடைய உடம்பில் அழுக்குகள் இல்லாததை போல அவன் எந்த விதமான பாவமும் இல்லாத சுத்தவாளியாக மாறுகிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி ஒரு மிக முக்கியமான இந்த உலகத்தில் உள்ள ஒரு இபாதத் தொழுகை, பாவம் மன்னிக்கப்படுற இபாதத் தொழுகை. அந்த தொழுகையில ரசூலுல்லாஹ் முழுக்க ஓதுறதே பாவ மன்னிப்பு தான். முழுக்க முழுக்க அல்லாஹுவை தான் புகழுகிறோம். வேற வெளி சிந்தனை எதற்கும் அதுல இடம் கிடையாது. பிரார்த்தனையும் இறைவனை புகழுவதையும் தவிர அந்த தொழுகையில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தொழுகையில பாவம் மன்னிக்கப்படுகிற அந்த இபாதத்துல
ரசூலுல்லாஹ் மறக்காம ஓதின அந்த பிரார்த்தனை, இறுதியான அத்தஹியாத்துல ரசூலுல்லாஹ் ஓதின பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் அஸாபின் நார், நரக வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹ் நரகம் போக மாட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு கபருடைய வேதனை இருக்க மாட்டாது. இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய நபித்தோழர்கள் அந்த கபறுகளை கண்டு அழுதவர்கள், கபருடைய வேதனைகளை பயந்தவர்கள், சுவர்க்கவாதிகள் என்று சொன்னவர்கள் கபருடைய வேதனையை கண்டு, கபரை கண்டு இந்த உலகத்தில் அழுதவர்கள். நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் ஓதினாங்க, சஹாபாக்கள் ஓதினாங்க. நம்ம ஓதுறதும் இல்ல, பாடமாக்குறதும் இல்ல. இந்த 4 விஷயத்தையும் பாருங்க. அதுல ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார், நரக வேதனையில இருந்தும் கபருடைய வேதனையில இருந்தும். அதே போன்று வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உலகத்துல நம்ம வாழ்ற நேரத்துல வருமே சோதனைகள், பிள்ளைகள் சோதனை. அதனால சோதனை என்ற வார்த்தையை தவறாக புரிஞ்சு கொள்ள கூடாது. ஷஹ்வத் என்றா இச்சை தானே, இச்சை ஹராமானதுல தான் என்று நம்ம நினைச்சுக்க கூடாது. இச்சை என்பது நல்லதுதான். அல்லாஹு தஆலா பெண்களில் இச்சையை வச்சிருக்கிறான். அது ஹலாலா இருந்தா நல்லது, தவறாக இருந்தா தான் அது மோசமானது. இச்சை இல்லாம திருமணம் இருக்காது. அதனால இச்சை என்றால் அது ஹராம் அப்படின்னு நினைக்க கூடாது. இச்சை என்பது நல்லது. ஃபித்னா என்றாலும் நல்லதுதான், அது சோதனை தான். ஆனா அதுக்கு ஃபித்னா என்ற அந்த அரபு வார்த்தை என்ன தெரியுமா? ஃபத்தன் என்று சொன்னா இந்த தங்கத்தை உருக்குறதுக்கு சொல்ற. ஃபத்தன் என்று சொல்றது தங்கத்தை உருக்கி அந்த புடம் போடுறன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான் ஃபத்தன் என்று சொல்ற. அதுல இருந்து வந்த சொல்லுதான் ஃபித்னா. ஃபித்னா என்பது இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு வருகின்ற அந்த சோதனையில இருந்து அவன் அப்படியே வெளியேற அந்த இடம் தான் ஃபித்னா. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல மிம்பர்ல இருக்கிற நேரம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரும் முன்னால ஓடி திரிகிறாங்க. அல்லாஹ்வை பத்தி பேசிக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் இறங்கி வந்து 2 பேரையும் எடுத்துக்கொண்டு ஏறி பக்கத்துல வைத்துட்டு, உங்களோட பிள்ளைகளும் பொருளாதாரங்களும் சோதனை இல்ல, நம்ம சோதனையாக ஆக்காம இருக்கணும். நமக்கு பிள்ளைகள் இந்த உலகத்துல கிடைக்கப்பட்ட அருள், நம்மட வளர்ப்புல அவங்க சோதனையாகிடக்கூடாது. நமக்கு அல்லாஹு தஆலா தந்த பொருளாதாரம் மிகப்பெரிய அருள். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்க, இன்னமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் ஃபித்னா வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களோட பொருளாதாரமும் பிள்ளையும் சோதனை. பொருளாதாரம் சோதனைன்னா எதுக்கு நம்ம சேர்க்கிறோம், எதுக்கு தொழில் செய்கிறோம்? தேவை, நல்லா வாழலாம், ஆனால் அதை சோதனையாக நாங்க ஆக்கி கொள்ள கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல நம்ம வாழ்ற காலத்துல நமக்கு ஈமானுக்கு எதிரான சோதனைகள், இஸ்லாத்துக்கு எதிரான சோதனைகள், வாழ்வுக்கு எதிரான சோதனைகள், அப்படியான சோதனையில இருந்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைசி அத்தஹியாத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். வல் மமாத், மௌத்தாகிற நேரத்துல ரசூலுல்லாஹ் சோதனையில இருந்து பாதுகாப்பு தேடினார். அது என்ன மௌத்தாகிற நேரத்துல சோதனை? இந்த உலகத்துல ஒரு மனிதன் மரண நேரம் என்பது மிக பிரதானமானது. அந்த மௌத்துடைய நேரத்துல அவனுக்கு வருகின்ற சோதனையை பொறுத்துத்தான் அவன் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கை சாதனையா வேதனையா என்று தீர்மானிக்கிற இடம்தான் அவனுடைய மரண நேரம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உலகத்துல வாழுகிற போது வருகிற சோதனையும் மரணிக்கின்ற நேரத்தில் வருகின்ற சோதனையும். மரணத்துல என்னென்ன சோதனை வரும்? கலிமா வராம போகும், ஈமான்ல தடமாற்றம் வரும், உலக மோகத்தில இருந்து விடுபடாமல் போவான், அல்லாஹுவை மறுத்தவனாக வாழ்ந்தால் அவனால் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு இக்கத்தியான நிலைமைக்கு அவன் ஆளாகுவான். அவன் இந்த உலகத்தில் இறைவனையும் இறை தூதரையும் பின்பற்றவில்லை என்றால், வேறு வேறு விஷயங்கள்ல அவன் ஆத்மா கொலகி வைக்கப்பட்டால் அவனுடைய மரண நேரத்தில் அது ஃபித்னாவாகிடும். அதைத்தான் இந்த உலகத்துல அபு தாலிபு அனுபவித்தார். ரசூலுல்லாஹ் அபு தாலிபுடைய மரணத்துல போய் கிட்ட இருந்துகிட்டு சொன்னாங்களே, என்ற பெரிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, நீங்க நான் அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னாங்க. சோதனை சும்மா தேடி வந்துச்சு. அபு தாலிப் இருக்கிறார், குறைஷி தலைவர்கள் பெரும் பெரும் தலைவர்கள் வந்து இருந்தாங்களே, அந்த நேரத்துல என்ன கேட்டாங்க? அதுதான் சோதனை. என்ன அபு தாலிப், இவ்வளவு காலமும் நீங்க குறைஷி கோத்திரத்துடைய மிக பிரதானமான மனிதராக இருந்து கடவுளை எல்லாம் வணங்கி கடைசி நேரத்துல சாகிற நேரத்துல உங்களோட தம்பிட மகன் சொல்லுகிற
அல்லாஹ்வை பின்பற்றிய நிலைமையிலேயா சாக போறீங்க அப்படின்னு ஒரு சோதனையை கேட்டாங்களே, அதனாலதானே மறுத்து இந்த உலகத்தில் அவர் இறைவனை மறுத்த, இறைவனுடைய எதிரியாக நரகவாதியாக மரணித்து போன வரலாறை குர்ஆன் சொல்லுகிறது. மௌத்தாகிற தருணத்திலையும் சோதனை வரும், உலக வாழ்க்கையிலையும் சோதனை வரும். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான பிரார்த்தனை தானே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபின் நார், நரக வேதனை, கபருடைய வேதனை, வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உலக வாழ்க்கையில் வாழுகிற போது வருகிற சோதனை, மௌத்தாகிற நேரத்திலும் சோதனை வரும். அந்த மௌத்துடைய நேரத்திலும் யா அல்லாஹ் அப்படிப்பட்ட சோதனைகள் வராமல் என்னை பாதுகாத்துடு. வமின் ஃபித்னத்தி மஸீஹ் தஜ்ஜால், இந்த உலகத்தில் வர இருக்குகின்ற மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் மிகப்பெரிய சோதனை. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் மரணித்து பல்லாயிரக்கணக்கான வருஷம் போய், ஆனா ரசூலுல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் வர இருக்கிற சோதனையை ரசூலுல்லாஹ் சந்திக்க மாட்டார் என்பது உறுதி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் சந்திக்க மாட்டார்கள் என்பது உறுதி. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அன்றே தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலையும் சோதனையிலையும் இருந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டிருக்கிறாங்களாக இருந்தா நம்ம எவ்வளவு தூரம் இந்த பிரார்த்தனை அல்லாஹ் கிட்ட கேட்கணும். கடைசி அத்தஹியாத்துல எவ்வளவு தூரம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும் பாருங்க கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை. ஏனென்றால் அது ஈமானுக்கு எதிரான ஒரு சோதனை. இறைவனை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டோமா மறுக்கிறோமா என்பதற்கு ஒரு சோதனை. சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பதற்கு தஜ்ஜாலுடைய மிகப்பெரிய சோதனை. ஒருவனை அவன் கொண்டு வந்து அவனை கொன்று மீண்டும் உயிர்ப்பிக்கிற இறைவன் அவனுக்கு கொடுத்த அந்த சக்தியை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஈமானிய பலத்தை இழந்த மனிதர்களுடைய ஈமான் இழந்து போகிற மிகப்பெரிய ஃபித்னா. ஒரு கையில் சுவர்க்கமும் மறு கையில் நரகத்தையும் கொண்டு வந்து எவனெல்லாம் அவனுடைய கையில் இருக்கின்ற நரகத்துக்குள் நோய்விக்கப்படுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துக்குள்ளும், அவனுடைய கையில் இருக்குகின்ற சுவர்க்கத்துக்குள் எவனெல்லாம் நுழைந்து விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய நரகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குகின்ற மிகப்பெரிய ஃபித்னா. இந்த உலகத்தில் நடக்க இருக்கிற ஃபித்னாவை நடப்பதற்கு முன்னரே ரசூலுல்லாஹ் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட, இவ்வளவு புனிதமான சிறப்பு வாய்ந்த பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்ட, நாளை மறுமையில் ஷஃபாஅத்துக்கு தகுதியான அவ்வளவு உத்தமர் அல்லாஹ் கிட்ட இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டாராக இருந்தால் நான் எவ்வளவு தூரம் சகோதர சகோதரிகளை இந்த பிரார்த்தனை அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இது சாதாரணமான பிரார்த்தனையா? இது சாதாரணமான வார்த்தையா? இது நாளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது எடுத்து நடக்க வேண்டிய வாழ்க்கைகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, புகாரியில 2867வது செய்தி. கவனமாக கேளுங்கள். பைனமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாயித்தின் லிபனி நஜ்ஜார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு தாப்பைக்கு பக்கத்தில், ஒரு சுவருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் அலா பக்லத்தின் லஹு வ நஹு மா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொந்தமான ஒரு கோவேறு கழுதையோடு அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறார்கள். அந்த சுவத்துக்கு பக்கத்தில் நாங்களும் நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த அந்த மிருகம் ஒரு கோவேறு கழுதை. அந்த நேரத்தில் அந்த கோவேறு கழுதை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஃபைதா அக்புருன் சித்தத்துன் அவ் ஹம்சத்துன் அவ் அர்பஅத்துன், அந்த இடத்துல அந்த தாப்பைக்கு பக்கத்துல பார்க்கிறோம் 4, 5, 6 கபறுகள் இருக்கும். அந்த கபருக்கு கிட்டதான் அந்த தாப்பை இருக்கிறது. தாப்பைக்கு பக்கத்துல தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அவர் கோவேறு கழுதையில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் இருந்த அந்த கோவேறு கழுதை மிகப்பெரிய ஒரு உசும்புவை உசுமிச்சு அப்படியே பிச்சிட்டு ஓட போகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கோவேறு கழுதையில் இருந்து விழுந்து விடுவாரோ என்று எண்ணுகிற அளவுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு உசும்புதலை உசும்பிச்சு பிச்சிட்டு ஓட போகும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மை யஅரிஃபு அஸ்ஹாப ஹாதிஹில் அக்பர், இந்த கபறுகளில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவரை பற்றிய தகவல் உங்களில் யாருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். குதிரை அவர் இருந்த கோவேறு கழுதைக்கும் இந்த கபருக்கு சம்பந்தமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி
அந்த கோவேறு கழுத ஓட போகுது, பதட்டப்படுகுது. பார்க்கறாங்க 4, 5, 6 கபரு இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த கபருக்குள்ள இருக்கிறவர்களை பற்றிய தகவல் யாருக்கு தெரியும், யார் இவர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதுல இருந்த ஒரு மனிதர் ஃபகால ரஜுலுன் அன, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களை பற்றி எனக்கு தெரியும். அவர் யார், அவர் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி மரணித்து போனார்கள் என்ற அந்த செய்திகள் எனக்கு தெரியும் யா ரசூலுல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், மாத்து ஃபில் இஷாக், அவர் இணை வைத்த நிலைமையில் அவர் மரணித்து போனார். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறான். இலங்கையில் உள்ள எத்தனையோ 7 வருஷம் 8 வருஷம் 6 வருஷம் மதரசாக்களில் ஓதிய அரபுகள் தெரிந்த எத்தனையோ ஆலிம்கள் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இந்த மண்ணுக்கு மேலே பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். தோழர்களே, எத்தனையோ பேர் தலப்பாக்களோடு இன்றைக்கு தரீக்காவை பின்பற்றி கொண்டு சிறுக்கு என்பது கிடையாது என்று, கபறுகளை நாங்கள் வணங்குவது சிறுக்கு இல்லை என்று, அவுலியாக்களிடத்தில் பிரார்த்தனை செய்வது சிறுக்கு இல்லை என்று, சிறுக்கையே சிறுக்கு இல்லை என்று பிரச்சாரம் செய்கின்ற காலத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்தானே. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதில் மரணித்து போனவர் இணை வைத்த நிலைமையில் அவர் மரணித்தார் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் உம்மஹ் துப்தலா ஃபீ குபூரிஹா, இந்த சமூகம் இந்த கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறார்கள், சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபலவுலா அல்லா ததாஃபனு லதஅவுத்துல்லாஹ ஐ யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கப்ர் அல்லதி அஸ்மஉ மின்ஹு. தோழர்களே, இருக்கிற உறவுகளை இறை தூதர் அழைத்து சொல்கிறார், தோழர்களே, மரணிக்குகின்ற உங்களுடைய உறவுகளை மண்ணறைக்குள் நீங்கள் அடக்க மாட்டீர்கள் என்ற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால், நீங்கள் எல்லாம் உங்களுடைய தாயும் தந்தையும் உறவுகளும் மரணித்தால் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால், இந்த கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறதே, இந்த கபருக்குள் சோதிக்கப்படுகிறார்களே, அந்த சோதனையை நான் உங்களுக்கு கேட்க செய்திருப்பேன். நான் கேட்க செய்யாமல் விட்டதன் யதார்த்தமும் அர்த்தமும் அதை நீங்கள் கேட்டால், உங்களுடைய உறவுகள் மரணித்ததற்கு பிறகு அந்த மண்ணறைக்குள் அவர்களை நீங்கள் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயத்தின் ஊடாக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கவில்லை. இல்லை என்றால், அந்த பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருப்பேன். இந்த கபருக்குள் கொடுக்கப்படுகிற சோதனைகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்களும் பார்க்க கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு சும்ம அக்பல அலைனா பிவஜ்ஹிஹி, அவருடைய முகத்தை அப்படியே திருப்பி எங்களை எல்லாம் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபின் நார். தோழர்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நரக வேதனையிலிருந்தும் நரகத்தின் சோதனையிலிருந்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அப்போது இருந்த சஹாபாக்கள் காலு நஊது பில்லாஹி மின் அஸாபின் நார், யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து நாங்கள் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொன்னார்கள், ஃபகால தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஃபகாலு, அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் நஊது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர், யா அல்லாஹ், கபருடைய வேதனையில் இருந்து உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபித்னி மா பஹர மின்ஹா வ மா பதன், இந்த மண்ணறைக்கு மேலே உள்ள மண்ணறைக்கு கீழே உள்ள சோதனைகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் காலு நஊது பில்லாஹி மினல் ஃபித்னி மா பஹர மின்ஹா வ மா பதன், யா அல்லாஹ், இந்த மண்ணுக்கு மேலே இருக்குகின்ற சோதனையிலிருந்தும் இந்த மண்ணுக்கு கீழே இருக்குகின்ற சோதனையில் இருந்தும்
உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லாம் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து, சோதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் காலு நஊது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்திலே சூழ இருந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனையை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அத்தஹியாத்துடைய கடைசி நேரத்தில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் வமின் அஸாபின் நார் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தி மஸீஹுத் தஜ்ஜால் என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி அத்தஹியாத்தில் நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். இந்த 4 விஷயத்திலும் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூய்மையான துப்புரவான மனிதர் என்று பாருங்கள். 1516வது செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நரகத்தை கனவில் கண்ட மிகப்பெரிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் சொல்கிறார், காலக் இன்னா குன்னா, நான் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதருடைய சஃபையிலே இருந்தோம். அந்த நேரத்தில் ஃபில் மஜ்லிஸில் வாஹிதி மிஅத்த மர்ரத்தின், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு மஜ்லிஸில் ஒரு நாள் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் ரப்பிக்ஃபிர்லி வத்துபு அலைய, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நான் உன்னிடத்தில் தௌபா செய்கிறேன், இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீதான் பாவத்தை மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவன் என்ற வார்த்தையை ஒரே சபையில் 100 தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற அருமை ரசூல் தன்னுடைய தொழுகையுடைய கடைசி அத்தஹியாத்தில் மறக்காமல் ஓதுமாறு சொன்ன பிரார்த்தனை 4 விஷயத்தில இருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் அஸாபில் கப்ர் வமின் அஸாபின் நார் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தி மஸீஹுத் தஜ்ஜால். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கத்தை பாருங்க. ஒரு தடவை இப்னு மாஜா 3250வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை அழைக்கிறார்கள். மனைவிமார்ட்ட சொல்லுங்க, நமக்கு ஆக்கித்தார, நம்மளோடு இன்பமாக வாழுகின்ற, நம் இன்பங்களில் துன்பங்களில் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற, நாம் பெற்ற பிள்ளைகளை மிக கவனமாக தன் உயிரை துச்சமாக மதித்து பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக தன்னோடு சேர்ந்து உழைக்குகின்ற அந்த அன்பு மனைவியிடத்துல இந்த வார்த்தையை சொல்லுங்க. எதையெல்லாம் இந்த உலகத்துல உள்ள விஷயங்களை சொல்றோம், ஜோக்க அனுப்புறோம், தேவையில்லாத காட்சிகளை காட்டுகிறோம், பாவமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறோம், ஏனையவர்களை பற்றிய புறம் வஞ்சகம் குரோதத்தை கொட்டி தீர்க்கிறோம், அவளிடத்தில் சந்தோஷம் பெறுகிறோம், அவள் ஆக்கி தருகின்ற உணவில் மன திருப்தியோடு உண்டு அவளோடு இல்லறத்தில் நாம் வாழுகிறோம், அவளும் நாள மறுமையில் நம்மளோடு சுவர்க்கம் வர வேண்டும். அந்த மனைவியிடத்தில் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் அந்த பெண்களை பார்த்து சொன்ன செய்தி, யா மஅஷரன் நிசா, பெண்கள் சமூகமே, தசத்தக்ன, நீங்கள் எல்லாம் தர்மம் கொடுங்கள். உங்களுக்கு மனைவியில் ஆசை இருந்தால், பாசம் இருந்தால், மறுமையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருங்க. இந்த இதுல ஒரு 1000 ரூபாயை நீங்க வச்சுக்கோங்க, ஒரு மாசத்துல ஒரு 5000 ரூபாய் உங்களுக்கு தான், நீங்க கேட்கவான எடுத்துக்கங்க. நீங்க இந்த ஊர்ல உள்ள ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது உங்களோட குடும்பத்துல இருந்தா எனக்கிட்ட கேட்காதங்க, நீங்க தர்மம் செய்யுங்க. நான் கொடுத்தால்தான் அவள் தர்மம் செய்ய முடியும். அதனால நம்ம அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை. ரசூலுல்லாஹ் பெண்களை பார்த்து சொல்றாங்க, யா மஅஸரன் நிசா, பெண்கள் சமூகமே நீங்கள் தர்மம் செய்யுங்கள். வஅக்ஸிர்ன மினல் இஸ்திக்ஃபார், நிறைய 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 அல்லாஹ் கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், உங்களை எல்லாம் நான் நிறைய நரகத்தில் கண்டேன் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தில இருந்து ஒரு பெண் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால்
அவளுடைய வாழ்க்கையில் 2 விடயம் மிக பிரதானமானது. அதுல ஒன்று, அவள் தர்மம் அதிகமாக செய்ய வேண்டும். இன்னும் ஒன்று, அவள் அடிக்கடி அவளுடைய நாவு இஸ்திக்பாரோடு இணைந்திருக்க வேண்டும். நரகத்தில இருந்து ஒரு பெண்ணை காத்துக் கொள்வதற்கு இறை தூதர் சொன்ன ஒரு செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இஸ்திக்பார் என்பது வெறுமனே பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல. நிறைய பேர் இஸ்திக்பார் என்றா பாவ மன்னிப்பு தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்ல தோழர்களே. இஸ்திக்பார் என்பது பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல. இந்த உலகத்தின் சிறந்த வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, நிரப்பமான வாழ்க்கை, இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற பொருளாதாரம், நாம் உழைக்குகின்ற உழைப்பு, அது பரக்கத்தாக இருப்பதற்கான ஒரு வழி இஸ்திக்பார். நாம் நடுகின்ற பயிர்கள், நாம் போடுகின்ற பொருளாதாரம், அது செழிப்பாக மீண்டும் கைக்குள் வந்து வருவதற்கான ஒரு உன்னதமான வழி இஸ்திக்பார். பாவ மன்னிப்புக்கு மட்டும்தான் இஸ்திக்பார் என்பது அல்ல. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில சுப்ஹானல்லாஹ் 11வது அத்தியாயம் 3வது வசனம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள். அப்படி செய்தால் யுமத்திஉக்கும் மத்ஆன் ஹஸனன், அவன் உங்களுக்கு நல்ல அழகான வாழ்க்கையை அவன் தருவான். என்ன சொல்லிருக்கோணும்? நீங்கள் தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்திருக்கோணும் அப்படின்னு சொல்லிருக்கோணும். அப்படி சொல்லுகிற ரப்பு, வேற வசனங்களில் பேசுகிற ரப்பு இந்த இடத்துல யுமத்திஉக்கும் மத்ஆன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா, இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தருவான். அதனால தான் நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்திக்பாரை பத்தி பேசுகிற நேரத்தில் எல்லாம் ஆச்சரியமான ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்து நூஹ் 10வது வசனத்தில் சொல்வான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்தால் அவன் உங்களை மன்னிக்க கூடிய ரப்பாக இருக்கிறான். நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா, உங்களோட பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, நீங்கள் வாழுகின்ற பிரதேசங்களில், நீங்கள் செய்கின்ற விவசாய நிலங்களுக்கு நீங்கள் செய்கின்ற இஸ்திக்பார் மலையை கொண்டு வந்து சேர்க்கும். வயம்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான், தோட்டம் துறவுகளை அல்லாஹ் உங்களுக்காக கொண்டு சேர்ப்பான் என்ற செய்தியை அல் குர்ஆனில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுவதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அதனால இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல மறக்காம தன்னுடைய இறுதி அத்தஹியாத்தில் ஓதிய 4 விஷயங்கள்ல இருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாத்தாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய விஷயத்தை பாருங்க. எதுல எடுத்தாலும் அதாபுல் கபர், அதாபுல் கபர், அதாபுல் கபர். முஸ்லிம்ல 2723வது செய்தி. நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். இதை நீங்க ஒரு பயானாக பார்க்காம ஒரு தர்பியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றையில இருந்து மறக்காம மரணம் வரைக்கும் இந்த பிரார்த்தனைகளோடு என் இதயங்களும் உங்கள் இதயங்களும் இணைந்திருக்கட்டும். அப்படியான ஒரு தர்பியாவாக இதை பாருங்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள், இதா அம்சா, நாங்கள் எல்லாம் மாலை பொழுதை அடைந்தால் அல்லது காலை பொழுதை அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தருவாங்க, அம்சைனா, நாங்கள் மாலை பொழுதை அடைந்தோம், அஸ்பஹனா, அல்லது நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம், வஅம்சா முல்குலில்லாஹ், இந்த உலகத்திலே உள்ள அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட அத்துணையும் மாலை பொழுதை அடைந்தது, காலை பொழுதை அடைந்தது. வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ், அவனை தவிர வேறு தெய்வம் கடவுள் எங்களுக்கு கிடையாது, அவன் இணையோ துணையோ இல்லாத அவன் நித்திய ஜீவன் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, எல்லா ஆட்சி அதிகாரமும் அவனுக்கே சொந்தமானது, எல்லா புகழும் அவனுக்கே உரியது, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிலும் அவன் மிக ஆற்றலும் சக்தியும் உள்ளவன் என்று ரசூலுல்லாஹ் ஓதிவிட்டு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹும்ம அஸ்அலுக கைர ஹாதிஹில் லைலா, யா அல்லாஹ், மாலை பொழுதை அடைந்தவுடன் வருவது அந்த இரவு, இந்த இரவிலே உள்ள நலவுகளை நான் உன்னிடத்தில், அந்த இரவின் நலவுகளை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு, வா அஊது பிக மின் ஷர்ரி ஹாதிஹில் லைலதி வ ஷர்ரி மா பஅதா, யா அல்லாஹ், இந்த இரவிலே உள்ள, இந்த இரவுக்கு பின்னால் நடக்க இருக்குகின்ற ஷர்றுகள், தீங்குகளில் இருந்து நான் உள்ளத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸலி வ சூஇல் கிபர், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் வாழுகிற போது கஞ்சத்தனத்தில் இருந்தும்
கோழைத்தனத்திலிருந்தும் நான் உன்னத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபின் நார். யா அல்லாஹ், நரக வேதனையில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அதாபின் ஃபில் கப்ர், கபருடைய வேதனையில் இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் இவ்வளவு பெரிய துஆவை ஓதிய ரசூலுல்லாஹ், இவ்வளவு வார்த்தைகளை உச்சரித்த ரசூலுல்லாஹ், இரவுடைய நலவுகளை இறைவனிடத்தில் கேட்ட ரசூலுல்லாஹ், அந்த இரவை தொடர்ந்து வருகின்ற அந்த சோதனைகளிலும் ஷர்றுகளிலும் பாதுகாப்பை தேடிய ரசூலுல்லாஹ், காலை பொழுதை அடைந்த போது அல்லாஹுவை ஏகத்துவத்தின் வார்த்தையை கொண்டு புகழ்ந்த ரசூலுல்லாஹ், அந்த காலை பொழுதின் நலவுகளை அல்லாஹ்விடத்தில் கேட்ட ரசூலுல்லாஹ், அந்த காலை பொழுதில் ஏற்பட இருக்குகின்ற ஷர்ரில் இருந்து பாதுகாப்பு தேடிய ரசூலுல்லாஹ், முடிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸலி வஸூஇல் கிபர். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழுகின்ற போது இந்த கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கெட்ட பெருமைத்தனத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துடு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபின் ஃபின்னார், நரக வேதனையில் இருந்து என்னை நீ பாதுகாத்துடு. வ அதாபின் ஃபில் கப்ர், கபருடைய வேதனையில் இருந்து என்னை நீ பாதுகாத்துடு. இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல என்று நமக்கு தெரியும். ஆனால் நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்வுக்கு நானும் நீங்களும் நிரந்தரமாக வாழ வந்தவர்களை போலதான் இந்த உலக வாழ்வுக்கான முயற்சிகள் செய்கிறோம். இந்த உலகத்தின் சொத்துக்களையும் சுகங்களையும் வீடு வாசல் வாகனம் அத்துணையையும் தேடுகிறோம். தேடுவது தவறு அல்ல, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்வுக்காக இவ்வளவு பிரயத்தனமும் முயற்சியும் செய்கின்ற நானும் நீங்களும் நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மண்ணறைக்கு போக இருக்கிறோமே, அந்த மண்ணறையில் நிம்மதியாக ஃபித்னா இல்லாமல் வாழ்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ர், அந்த பிரார்த்தனையை நாம் மறந்து விட்டால் அல்லது அதை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க நாம் தவறிவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதிய பிரார்த்தனை புகாரியிலே 6390வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஆச்சரியமான பிரார்த்தனை பாருங்கள். யுஅல்லிமுனா ஹாஉலாஇல் கலிமாத்தி கமா துஅல்லிமுனல் கிதாப். அல்லாஹ்வுடைய தூதர் எழுத வாசிக்க தருவதை போல, வேதங்களை படித்து தருவதை போல இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புகுல். யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க மினல் ஜுபுன். இந்த உலகத்தில் யா அல்லாஹ் கோழைத்தனத்தில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க அன் முரத்த இலா அர்தலில் உமர். தள்ளாடுகின்ற பருவம் இந்த உலகத்தில் வருமே, வயது முதிர்ந்து தள்ளாடுகின்ற, எல்லாராலும் மௌத்தாகினா நல்லமே என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட பருவத்திலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா. இந்த உலகத்தின் சோதனைகளில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அதாபில் கப்ர். யா அல்லாஹ், கபருடைய வேதனையில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். தொழுகையிலும் கபருடைய வேதனை, காலையில் ஓதுகின்ற பிரார்த்தனையிலும் கபருடைய வேதனை, மாலையில் ஓதுகின்ற பிரார்த்தனையிலும் கபருடைய வேதனை, அடிக்கடி ஓத வேண்டிய பிரார்த்தனையிலும் கபருடைய வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனையை எவ்வளவு தூரம் தன்னுடைய உள்ளத்திலும் தன்னோடு இருந்த சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தது இன்று நம்முடைய உள்ளத்திலையும் கிடையாது, இல்லத்திலையும் கிடையாது, தொழுகையிலும் கிடையாது. இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஓதுகின்ற ஒரு பிரார்த்தனை முஸ்லிமில 2739வது செய்தி. கான மின் துஆஇ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக இருந்தது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக். யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருக்குகின்ற இந்த அருட்கொடைகள் எல்லாம் என்னை விட்டும் நீங்குவதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். உடல் அல்லாஹ்வுடைய அருட்கொடை, கண் பார்வை அல்லாஹ்வுடைய அருட்கொடை, வீடு வாசல் அல்லாஹ்வுடைய அருட்கொடை, மனைவி மக்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பெற்று வாழுகின்ற அத்துணை வளங்களும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பிரார்த்தனை செய்த போது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக். நீ தந்திருக்குகின்ற நிஅமத்தெல்லாம் என்னிலிருந்து நீங்குவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வத்தஹவ்வுலி ஆஃபியத்திக். நீ தந்திருக்கின்றாயே, நீ அளித்த நல்வாழ்வு,
நீ அளித்த இந்த ஆஃபியத் என்னிலிருந்து மாறிப்போவதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய திடீர் தண்டனை இந்த உலகத்தில் எனக்கு வருவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த உலகத்திலே உள்ள எல்லா வகையான உன்னுடைய கோபத்தில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். ஆச்சரியமான துவா இல்லையா? அப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்த ரசூலுல்லாஹ் காலையிலும் மாலையிலும் தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்து என்னை நீ பாதுகாத்தடி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். பாருங்க, அழகான செய்தி, உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி. புகாரியில 744வது செய்தி. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீரை கட்டியதும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்னர் அமைதியாக இருப்பார். எல்லாருக்கும் தெரியும் என்ன ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிற போதும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், பி அபி உம்மி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்னர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீர்களே, அதுக்கு இடையில் நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஓதுகின்ற பிரார்த்தனை. தொழுகையில முதலாவது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதும் அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹத்தாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக். யா அல்லாஹ், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போன்று எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹத்தாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். கிழக்கும் மேற்கும் எவ்வளவு தொலைவு தூரமாக இருக்கிறதோ அதே போல எனக்கும் நான் செய்த பாவத்துக்கும் தொலைவு தூரத்தை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹத்தாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். யா அல்லாஹ், வெள்ளை ஆடையினாலும் வெள்ளை ஆடையை அழுக்கில் இருந்து நீ சுத்தப்படுத்துவதை போல என்னையும் என் பாவத்தில் இருந்து நீ தூய்மைப்படுத்துவாயாக, சுத்தப்படுத்துவாயாக. பிரார்த்தனை. அடுத்தது, அல்லாஹும்ம குஸில் ஹத்தாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் தண்ணீரினாலும் பனிக்கட்டியினாலும் ஆழம் கட்டியினாலும் நீ கழுகி துப்புரவாக்கி விடுவாயாக. இதை ஓதுற நேரத்துல கண்கள் கலங்கோடுமே. அர்த்தங்களும் இந்த துவாவின் யதார்த்தங்களும் ஒரு மனிதனுக்கு புரிந்தால் அவன் தக்பீர் கட்டியதும் இந்த பிரார்த்தனை தானாக தன்னுடைய நாவில் உச்சரிக்க ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹ் சில நேரங்கள்ல வஜ்ஜஹத்தை ஓதுவாங்க. அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை புகழ்றது, அதுல அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்று சொல்றது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வஜ்ஜஹத்தை ஓதியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை, அந்த தொழுகையில அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு அரசன் வேறு கடவுள் யாருமே கிடையாது. அந்த ரப்பி வ அன அப்துக், நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை. பலம் து நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தீங்கு செய்து கொண்டேன். ரசூலுல்லாஹ் தீங்கு செய்தாரா? தன்ற ஆத்மாவுக்கு ரசூலுல்லாஹ் அநியாயம் செய்தவரா? ரசூலுல்லாஹ் வஜ்ஜஹத்தை ஓதியதற்கு பிறகு அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த், நீதான் அரசன், உன்னை தவிர யாருமே அரசன் கிடையாது. அந்த ரப்பி வ அன அப்துக், நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை. பலம் து நஃப்ஸி, என் ஆத்மாவுக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன். ஃபஅதரஃப்து பிதம்பி, நான் செய்த பாவங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். யா அல்லாஹ், ஃபக்ஃபிர்லி துனுபி ஜமீஆ, என்னுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. இன்னஹு லா யக்ஃபிரு துனுப இல்லா அன்த, உன்னை தவிர என் பாவங்களை மன்னிப்பவர் யாருமே கிடையாது. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர். வஜ்ஜஹத்தையும் அல்லாஹும்ம பாயித் பைனியையும் ஓதியதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். பலந்து நஃப்ஸி, என் ஆத்மாவுக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன். ஃபஅதரஃப்து பிதம்பி, நான் செய்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர்லி துனுபி ஜமீஆ, என்னுடைய அத்துணை பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் என் பாவத்தை மன்னிக்க முடியாது. வஹ்தினி லிஅஹ்ஸனில் அக்லாக், யா அல்லாஹ், என்னை உயர்ந்த நற்குணத்தின் பக்கம் என்னை ஆக்கி விடுவாயாக. லா யஹ்தி லிஅஹ்ஸனிஹா இல்லா அன்த, உன்னை தவிர நல்ல வழியின் பக்கத்தில் என் உள்ளத்தை செலுத்துபவன் வேறு யாருமே கிடையாது. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யியாத்திஹா,
கெட்ட குணங்களை விட்டும் என்னை அப்புறப்படுத்துவாயாக. லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஹா இல்லா அந்த, உன்னை தவிர கெட்ட குணங்களை விட்டும் அப்புறப்படுத்துவவன் வேறு யாரும் கிடையாது. லப்பைக் வ ஸஅதைக், யா அல்லாஹ் இதோ உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன், உன்னை நான் கட்டுப்பட்டு விட்டேன். வல் கைரு குல்லுஹு ஃபி யதிக், எல்லா நலவுகளும் உன் கையிலே இருக்கிறது. வஷ்ஷர்ரு லைஸ இலைக், நான் செய்கின்ற தீங்குக்கு நீ பொறுப்பாக மாட்டாய், நான் செய்கின்ற அநியாயத்துக்கும் பாவத்துக்கும் நீ பொறுப்பாக மாட்டாய், எல்லா நலவும் உன் கையிலே இருக்கிறது. அன பிக்க வ இலைக்க, யா அல்லாஹ் நான் உன்னாலேயே இருக்கிறேன், உன்னிடமே திரும்பி வர இருக்கிறேன். தபாரக்த வ தஆலைத, நீ மிகுந்த பாக்கியமுடையவனாகவும் மிகுந்த உயர்ந்தவனாகவும் நீ இருக்கிறாய். அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், தௌபா செய்து மீள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையுடைய ஆரம்பத்தில் கேட்பார்கள். கடைசியில ரசூலுல்லாஹ் இந்த 4 விஷயத்திலும் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். இன்னும் ஏராளமான பிரார்த்தனை இருக்கிறது. அந்த பிரார்த்தனை எல்லாம் நீங்கள் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், எல்லா பிரார்த்தனையிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸாபுல் கப்ர் வ அஸாபுன் நார் ஃபித்னத்துல் மஹ்யா வ ஃபித்னத்துல் மஸீஹுத் தஜ்ஜால், இந்த துஆவையே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் நிறைய பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் ஓதினார்கள் என்று சொல்லுகின்ற பிரார்த்தனைகள் ஏராளம் தாராளம் இருந்தாலும் இந்த 4 விஷயத்தில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி மறக்காமல் நானும் நீங்களும் ஓத வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர், இறுதியாக இதை சொல்லி நிறைவு செய்கிறேன், எல்லோருக்கும் தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சுவர்க்கவாதி. இந்த உலகத்தில் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்களில் 3வது தரத்தில் உள்ளவர். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் அந்த பாவத்துக்கு உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற சிறப்பு நபித்தோழர். இறை தூதருடைய 2 மகள்களை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று முடித்து மரணித்ததன் பிறகு அடுத்ததை முடித்து கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்புக்கும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியவர். அவ்வளவு பெரிய 3வது ஹலீஃபா இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மையவாடிக்கு வந்தா அந்த மையவாடியிலிருந்து மாலை மாலையாக அழுவார்கள். அவருடைய தாடி பெரிய தாடி. இந்த வரலாறு கேள்விப்பட்ட நம்ம ஒரு நாள் நமக்கு மையவாடியில போய் அழுக வாரல்ல. ஆனா நம்ம செஞ்ச நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, இந்த மண்ணறையில நிம்மதியா வாழ போறோமா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் சுவர்க்கவாதி என்று அவர்களுக்கு 100% தெரியும், சந்தேகமும் கிடையாது. ஆனா கபரடியில போய் பார்த்தா மாலை மாலையாக அழுவாங்களாம். நம்மளும் ஜனாசாவோட போறோம்தான், என்ன கபரடியில போய் ஜோக் அடிக்கிறோம், போன் எடுக்கிறோம், அங்க கபூர்ல ஏதாவது உபன்யாசம் நடந்தா அங்கால தள்ளி போறோம், உலக விஷயத்தை பேசுறோம், வியாபாரம், பேங்க்ல சல்லி போடுறது, வாரது போறது, அந்த இடத்துல நின்று கொண்டு அல்லாஹ் அக்பர். இந்த மாமனிதர் கபரடியில நின்று கொண்டு அழுவார். அழுகிற நேரம் சொல்லுவார், இன்னல் கபுர அவ்வளு மனாசிலில் ஆஹ்ரா, இந்த கபுருதான் மறுமையுடைய முதலாவது வீடு. ஃபஇன் ஜனா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸரு மின், இந்த மண்ணறையில இருந்து நாங்க வெற்றி பெற்று போயிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு வருகின்ற எல்லாமே வெற்றிதான். வ இல்லம் என்ஜு மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, இந்த கபருல நாங்க வெற்றி பெறாமல் விட்டுட்டோம் என்றால் அதுக்கு பிறகு நாங்க எதிலும் வெற்றி பெற முடியாது என்று அழுவார் என்று சொல்லுகின்ற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இன்றைய தர்பியா வகுப்புல மறக்காம இந்த 4 பிரார்த்தனையையும் அத்தஹியாத்துல ஓதுவோம், மனனமிடுவோம், ஞாபகப்படுத்துவோம். அல்லாஹு தாலா கபருடைய வேதனையில் இருந்தும், நரகத்தின் தண்டனையில் இருந்தும், தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்தும், இந்த உலக வாழ்வில் வாழுகிற போது ஏற்படுகிற சோதனையில் இருந்தும், மரண தருணத்தில் ஏற்படுகிற சோதனையில் இருந்தும் அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து நாள மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக உயர்ந்த சுவர்க்கத்தில் வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. வாஹ்ர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.